வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபினா, நல்ல தித்திப்பான ஒரு ரவா கேசரி தாங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் உருண்டு வர மாதிரியான ஒரு ரவா கேசரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரவா கேசரி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த நெய்யோட ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துருக்கேன். இந்த ரவையை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை கருகாத அளவுக்கு லேசாக வறுத்துட்டோம்னா போதுங்க. அதுக்கப்புறமா அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு கூட வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. மொத்தமாக இந்த கேசரி செய்கிறதுக்கு ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு கப் நெய்யில் 2 ஸ்பூன் நெய் வந்து நான் இப்போ சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு லேசாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா கூடவே திராட்சையும் சேர்த்துடலாங்க. அதுவும் வறுபட்டுரும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இருக்கிற நெய்யோட ஒரு கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் நெய், 1.25 கப் சர்க்கரை, 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கூட வந்து கொஞ்சமாக கலருக்கு கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இந்த மாதிரி சலித்த மாதிரி சேர்த்துனோம்னா ரவை வந்து கட்டி சேராமல் தனித்தனியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. இதை அப்படியே கைவிடாமல் கிளக்கிட்டே இருக்கலாங்க. நீங்கள் நெய் சேர்த்த விருப்பப்படலைன்னா ஒரு கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். அப்போவும் இதே மாதிரி ஒட்டாமல் வரும். இப்போ மீதி இருந்த ஒரு கப் நெய்யும் வந்து நான் இதோடு சேர்த்து கிளக்கி விட்டுறேன். இப்போ நெய் வந்து நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா வந்து நல்லா கேசரி வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வரும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. நம்ம சேனலில் சேமியா கேசரி ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ கூட பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு ரவை வெந்துடுச்சு. அதே டைமில் நம்ம வந்து முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நல்ல தித்திப்பான ரவா கேசரி ரெடி. பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா பந்து மாதிரி திரண்டு வருது. நீங்கள் நெய் சேர்த்து விருப்பப்படலைன்னா எண்ணெய் சேர்த்துனாலும் இதே மாதிரி நல்லா ஒட்டாமல் கிடைக்கும். ஆனால் ஒரு கப் அளவு ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை, அப்படியே எடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.